ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ் ஹோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ், அதுவும் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் வாங்க. அவல் வச்சு டேஸ்டான அவல் லட்டு செய்யலாம் வாங்க. அவல் லட்டு செய்கிறதுக்கு ஒரு கப் வெள்ளை அவல் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த விதமான அவல் கூட எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. பொறுமையாக இந்த அவலோட கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போது 4 நிமிஷம் ஆகுதுங்க. பாருங்கள், அவலோட கலர் நல்லாவே மாறிடுச்சு. அவல் நல்லா வறுபட்டுருச்சான்னு தெரிஞ்சுக்க அவலை கொஞ்சமாக எடுத்து கையில் நுணுக்குனிங்கன்னா நல்லா நுணுங்கி வரும். இந்த மாதிரி அவல் நல்லா நுணுங்கி வந்தால் அவல் நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ வறுத்த அவலை வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. அதே பாத்திரத்தில் எந்த கப்பால் ஒரு கப் அவல் எடுத்தீங்களோ அதே கப்பால் 1/4 கப் பொட்டுக்கடலையும் 1/4 கப் வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணி இந்த வறுத்த பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் வேற ஒரு தட்டுக்கு மாற்றி இதையும் நல்லா ஆற விட்டுருங்க. தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்து முந்திரியோட கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. முந்திரி நல்லா வறுபட்டதும் இது தனியாக எடுத்து வச்சுருங்க. வேற ஒரு பாத்திரத்தில் எந்த கப்பால் ஒரு கப் அவல் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் துருவின வெல்லம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக ஒரு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. பாகு பதம் தேவையில்லை. வெல்லம் தண்ணீரில் நல்லா கரைஞ்சா போதும். வறுத்து வச்சுருக்கிற அவல், பொட்டுக்கடலை, வேர்க்கடலை இது 3 நல்லா ஆறிடுச்சு. இதை 3ஐயும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே விட வேணாம். இப்போது அடிகனமான பாத்திரத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைக்கரைசல் சேர்த்துக்கோங்க. இந்த வெள்ளைக்கரைசலில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. வெல்லம் தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி எந்தவித கட்டிகளும் இல்லாமல் கலந்து விட்டுருங்க. முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் மாவை தண்ணியில் கொட்டி கலரும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும். மாவை போட்ட 1 நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாகிரும். அதனால் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், மாவு நல்லா இந்த மாதிரி கெட்டியானதும் நெய்யில் வறுத்துருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ வறுத்த முந்திரி நெய்யெல்லாம் இந்த மாவோட ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த பதம் வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. மாவு நல்லா சூடாக இருக்குது, இதை லட்டு பிடிக்க முடியாது. அதனால் இதை மூடி இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. மாவு ரொம்ப நேரம் ஆற விட்டுறாதீங்க. மாவு ரொம்ப ஆறிடுச்சுன்னா லட்டு பிடிக்க வராது. மாவு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் நம்ம லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. பாருங்கள், டேஸ்டான அவல் லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேவைப்பட்டால் மேலே ஒரு நட்ஸ் வச்சுக்கோங்க, பார்க்க அழகாக இருக்கும். இதே மாதிரியே மீத உள்ள மாவுலையும் லட்டு பிடிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஹெல்த்தியான அவல் லட்டு ஈஸியாக செஞ்சாச்சு. இந்த அவல் லட்டு செய்கிறது ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அவல் லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவலில் செய்கிறதுனால உதிர்ந்து போகும்னு நினைக்காதீங்க, நல்லா அழகாக வரும். பிடிச்ச அவலை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இந்த அவலை ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியே நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த அவல் லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.